முகம்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, முடியெல்லாம் கொஞ்சம் வாராமல் இருக்குது, ஏன் இப்படி கண்ணெலாம் கருவளையமாக இருக்குது அப்படிலாம் கேட்டிங்கன்னா, நைட்லாம் தூங்கல நான் தான் பேட்மேன் அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். நைட் ஷிஃப்ட்டு, அதனால் வந்து இப்படி டல்லான ஃபேஸில் இருக்கேன். நிறையா பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து இன்சோமேனியா தூக்கம் வர மாட்டேங்குது, டிப்ரெஷன் தூக்கம் வர மாட்டேங்குது, நான் வந்து பேட்மேன் அதனால் நான் தூங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவானுங்கல்ல. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார விட்டு நைட் ஷிஃப்ட் பார்க்க சொல்லணும். அப்போ வந்து தெரியும் உண்மையிலே தூங்காமல் இருக்கிறான் என்ன, பேட்மேனோட கஷ்டம் என்ன அப்படின்னாங்கிறது என்னங்கிறது அப்போ புரியும். சும்மா ஃபோனை நோண்டிட்டு எவ்வளோ நேரம் வேணால் யார் வேணால் உட்காரலாம் நைட் தூங்காமல். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கருவளையம், இந்த கண் சவுந்துருக்கு பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துடும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து கடந்த சில வருடங்களாக வந்து கேள்விப்பட்ட சில இது, அதாவது வந்து ஒருத்தரோட கேரக்டரை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது எப்படின்னா, இவர் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய தன்மை இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றா தனித்தனியாக கேட்டகரி பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4-5 யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். அவங்க சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது ஒருத்தன் வந்து ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறான், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அதனால் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் அப்படியே ஒழட்டி விட்டேன், நீங்களும் அப்படி கேட்டுக்கோங்க. பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா, சிக்மா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுது பாய்ஸு. என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ இது வரைக்கும் பார்த்த ஆல்ஃபா, பீட்டா, ஆல்ஃபா, காமா, ஆல்ஃபா, சிக்மா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னா படங்கள்லேருந்து வந்தது. முதல்ல இந்த நம்ம சிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராம்களில் வரக்கூடிய ரீல்களை வைத்து யார் யார் சிக்மா அப்படிங்கிறது ஓகேங்களா. ஃபைட் கிளப்பில் வரக்கூடிய பிராட் பிட் மற்றும் எட்வர்ட் நார்டன் அவர்களுடைய கதாபாத்திரம், அப்புறம் வந்து அமெரிக்கன் சைக்கோவில் வரக்கூடிய கிறிஸ்டின் பேலுடைய கதாபாத்திரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் சில படங்கள் இருக்குது. எனக்கு 2 படம் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோன்லியாக இருக்காங்க. அவங்க வந்து அதனால் வந்து அவங்க ஒரு சிக்மா, அவங்க வந்து ஒரு ஆல்ஃபா மேல் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இது ஓகேங்களா. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் கிளப்பில் வரக்கூடிய அவர் வந்து ஒரு மனநோயாளி. அவருக்கு வந்து இன்சோமினியானா நம்ம சொல்கிற மாதிரி ஃபோன் நோண்டிட்டு தூக்கம் வராத மாதிரி இல்லை, அது வந்து நிஜமான ஒரு வியாதி ஓகேவா. அப்படிப்பட்ட ஒரு வியாதி அது வந்துச்சுன்னா நம்மலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட ஒரு வியாதி இருக்கக்கூடிய ஒரு ஆள், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் ஓகேங்களா. அடுத்து அமெரிக்கன் சைக்கோ, அதுக்கு வந்தோம்னா அவரும் அப்படி தான். அவரும் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், நடந்தது எதுவுமே நடக்காதது எல்லாத்தையும் நடந்ததாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்காரன் தான் அமெரிக்கன் சைக்கோவில் வரக்கூடிய பேட்ரிக் பேட்மேன் என்கிற கதாபாத்திரம். ஸோ இதே மாதிரி பல கதாபாத்திரங்கள் இருக்குது, ஆல்ஃபாவையும் சிக்மாவையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறக்கூடியது. சமீப காலத்தில் வந்த அனிமல் என்கிற ஒரு திரைப்படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு ஆல்ஃபா மேலாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இது வந்து தெளிவாக சினிமாவை புரிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக பார்த்தா அப்படின்னா அவனுக்கு அது சாதாரணமாக தான் இருக்கும். இவனோட இது வந்து இப்படி இருக்கே அப்படிங்கிறதாக தான் இருக்கும். ஸோ ஆனால் நார்மலாக ஒரு 19 வயசு 20 வயசு பையன் பார்க்குறான் அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து அது வந்து ரொம்ப க்ளோரிஃபைடாக தெரியும். பார்க்குறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் தெரியும். ஓ, நம்ம அப்பாட்ட எவனா பிரச்சனை பண்ணால் நம்மளும் இப்படி துப்பாக்கிட்டு போய் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸலான ஒரு கேரக்டராக தான் அது இருக்கும். அப்படிங்கிறது அந்த சின்ன பசங்க மனசில் ஒரு விதைக்கக்கூடிய ஒரு விதை ஓகேவா. ஸோ நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சினிமாவின் கதைகளுக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர் ஓகே. நிஜத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இதை வந்து யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் கொண்டாடி தீர்க்கக்கூடிய கிறிஸ்டின் பேல் இருக்கார் இல்லையா, அவரே ஏதோ ஒரு ட்வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து, நீங்கள் வந்து அடிக்கடி பேட்ரிக் பேட்மேன் ரீல்ஸ் போடுறத நான் வந்து பார்க்குறேன், பேட்ரிக் பேட்மேன் போஸ்ட்டை போட்டு சிக்மான்னு போடுறத பார்க்குறேன், சிக்மாங்கிறது ஒரு ஒரு ரியல் கேரக்டரு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, சும்மா ஏதாவது வளட்டிக்கிட்டு இருக்காமல் நல்ல ஒரு லைஃப் பாருங்கள், நல்ல ஒரு மனைவியை கட்டிக்கோங்க, நல்ல குழந்தைகளை கற்றுக்கோங்க, நல்ல வாழ்க்கையை வாழுங்க அப்படிங்கிற மாதிரி அவரே ஏதோ ஒரு ட்வீட்டில் வந்து போட்டிருக்காரு. ஸோ வந்து கெட் அ ரியல் லைஃப் ஓகே, டோன்ட் பி இன் அ டிலூஷனல் வேர்ல்டு, பி ரியல். நான் வந்து ஒரு நேர்டு அப்படின்னா வந்து ஒரு புத்தக புழு. இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸு இதெல்லாத்தையும் பார்க்குறது, அப்புறம் வந்து இதை பற்றின விஷயங்களை வந்து அதிகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை அப்சஸ்டாக வந்து படிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாங்கிறது இருக்கிறதுலே ஒரு வீக்கஸ்டான ரேஸ், அதாவது ஆல்ஃபா ரே தான் இருக்கிறதுலே ஒரு வீக்கஸ்ட். எப்படின்னா ஒரு பேப்பரை கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த பேப்பரை கூட தாண்டாது, அங்கேயே பொத்தக்கடின்னு கீழே வந்துடும், அப்பேற்பட்ட ஒரு வீக்கரானது. ஸோ நேம் வைக்கிறதுலே தப்பு. ஆல்ஃபாங்கிறது இருக்கிறதுலே ஒரு வீக்கரான ரே, இஃப் ஐ நாட் ராங் சயின்டிஃபிக்கலி. ஸோ அங்கேயே வந்து சொல்லி முடிஞ்சு. ஸோ சினிமாங்கிறது சினிமாக்கானது, வாழ்க்கைங்கிறது வாழ்க்கைக்கானது, ரெண்டுமே வேறு வேறு. இட்ஸ் நாட் அ ரியல் பர்சன். ஸோ வந்து எல்லாமே மென்டலி அஃபெக்டட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம சினிமாவில் காட்டக்கூடிய சிக்மா மற்றும் ஆல்ஃபா மேல்கள்.
இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரே பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சின்ன வயசில் ஒரு 17 வயசு 18 வயசு இருந்திருப்பீங்க. அப்போ வந்து ஒரு விதமான மனநிலையில் இருந்திருப்பீங்க. அப்புறம் ஒரு பக்குவம் அடைகிறீங்க. மறுபடியும் வேறு மனநிலைக்கு போவீங்க. மறுபடியும் நீங்கள் 25 வயசில் கூட அந்த 17 வயசு மனநிலைக்கு போகலாம். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து ஒரே விதமான கேட்டகரியில் இருந்துகிட்டே இருக்க முடியாது. ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படிங்கிற ஒரே விதமான கேட்டகரியில் இருக்க முடியாது. அவரோட சிச்சுவேஷன் அதெல்லாம் பொறுத்து தான் வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் மாறிக்கொண்டு இருக்கும். அதனால் ஒருத்தர் வந்து அப்படி டிஃபைன் பண்ணாதீங்க. இந்த கேரக்டர் இவன் இதாண்டா, இவன் இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத கேட்டகரைசேஷன் இதெல்லாம். ஸோ கெட் அ ரியல் லைஃப், டோன்ட் பி டெலியூஷனல். ஓகே. நான் தான் பேட்மேன்.